கோவை, சேலம், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கோடை மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, திருப்பூர், தென்காசி உள்பட 17 மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா. நள்ளிரவு வரை விவாதம் நீடித்த நிலையில் மசோதாவுக்கு ஆதரவாக 128 பேரும் எதிராக 95 பேரும் வாக்களிப்பு. Subject to correction, ayes 128, noes 95. The bill is passed. மாநிலங்களவையில் வக்ஃப் மசோதாவுக்கு எதிராக திமுக, அதிமுக, மதிமுக வாக்களிப்பு. ஜி.கே. வாசன் ஆதரவு தெரிவித்த நிலையில் வாக்கெடுப்பை புறக்கணித்த அன்புமணி. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா என நினைப்பவர்களின் எண்ணம் ஈடேறாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ற நப்பாசையோட சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஈடேறாது. இங்க இருக்கக்கூடிய யாரும் அதை கிடந்துட மாட்டோம். மத்தியில் பாஜக ஆட்சி முடிந்தால்தான் கூட்டாட்சி அமையும் எனவும் மார்க்சிஸ்ட் மாநாட்டில் பேச்சு. அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையை முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு கெடு நிர்ணயிக்க கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல். 1299 சார்பு ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடவடிக்கை. வரும் 7ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. டிரம்பின் வரி விதிப்பால் அமெரிக்க பங்குச்சந்தைகள் 5 ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சி. 170 லட்சம் கோடி ரூபாயை இழந்த முதலீட்டாளர்கள். பழம்பெரும் ஹிந்தி நடிகர் மனோஜ்குமார் மாரடைப்பால் காலமானார். தேசப்பற்று படங்களில் நடித்த மனோஜ்குமார் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். கோவை மருதமலை முருகன் கோயிலில் குடமுழக்கு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, இந்த குடமுழக்கு விழாவிற்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, முருகனின் 7ஆம் படை வீடாக கருதப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நிகழ்ச்சியானது 13 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் நடைபெற்று இருக்கிறது. இதில் பல்வேறு ஆதீனங்கள், கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்குடமுழுக்கு நிகழ்வில் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் வேதங்கள் ஓதப்பட்டு தற்பொழுது 7 கலசங்களில் அந்த நன்னீரானது ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு விழாவானது நடைபெற்றுள்ளது. இதனை காண்பதற்கு சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வருகை புரிந்து வருகிறார்கள். பொதுமக்களை கண்காணிக்க ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுமக்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் சுமார் 100-200 பேர் என சம இடைவெளியில் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி பொதுமக்களின் தேவைகளுக்காக குடிநீர் வசதி, நீர்மோர் பந்தல் ஆகியவையும் அங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியை பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் காண்பதற்கு சுமார் 10 இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டு நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி ட்ரோன்கள் மூலமும் அந்த தீர்த்தங்களானது
செழிப்பதற்கு தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இது வனப்பகுதி என்பதால் வனத்தில் இருந்து எந்த ஒரு விலங்குகளும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக வனத்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது பேரூர் ஆதீனம் மற்றும் சிறவை ஆதீனம் ஆகியோர் இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவில் கலந்து கொண்டு தற்போது இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவை முடித்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் என்று கூறப்படும் நிலையில் தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டேதான் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான அன்னதான வசதிகளும் கோவில் நிர்வாகம் தரப்பிலும் பல்வேறு மாநகராட்சி மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் சார்பிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசன்னா. முருகனுக்கு வேலுண்டு வினையில் மகிழுண்டு பயமில்லை. சென்னை வானகரம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் காலிங் பெல்லை அடித்து பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு புகுந்து பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற சம்பவத்தின் பகீர் காட்சிகள் தான் இது. காலிங் பெல்லை அடித்து கைவரிசை காட்டி கதிகலங்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? சென்னை வானகரம் அடையாளம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் சிவப்பு நிற டி-ஷர்ட் மற்றும் மங்கி குல்லா அணிந்திருந்த மர்ம இளைஞர் ஒருவர் அத்துமீறி புகுந்துள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் தளத்தில் நடந்து சென்ற அவர் ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டுக் கொண்டே நகர்ந்தார். அதே குடியிருப்பில்தான் மோனிஷா என்ற வடமாநில பெண் தனது கணவர் மற்றும் 17 வயது மகளுடன் வசித்து வருகிறார். இரவு 8 மணி அளவில் வேலை முடிந்து வரும் தனது கணவரின் வருகைக்காக அவர் காத்திருந்தார். அப்போது தொடர்ந்து காலிங் பெல் அடிக்கப்பட்டதுடன் கதவும் தட்டப்பட்டதால் கணவர் வந்துவிட்டார் என்ற எண்ணத்தில் மோனிஷா வெளியே சென்று பார்த்தார். அப்போது அந்த மர்ம இளைஞர் மோனிஷாவின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றார். அவரிடம் போராடி தங்கச் சங்கிலியை காப்பாற்றிய மோனிஷாவுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இக்கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. உடனே வழக்கு பதிந்த போலீசார் சிசிடிவி ஆதாரத்தை வைத்து விசாரணை நடத்தியதில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியான சதீஷ் என்கிற சச்சின் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த மதுரவாயல் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுக்குமாடி குடியிருப்பில் அத்துமீறி நுழைந்த நபர் காலிங் பெல்லை அடித்து பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 26% உயர்த்தி பதிலுக்கு பதில் வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்து உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பால் இந்திய தொழில்துறை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் தொகுப்பில். April 2nd, 2025 will forever be remembered as the day American industry was reborn, the day America's destiny was reclaimed. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கடும் வர்த்தக வரிகளை அமெரிக்கா விதித்துள்ளது. உலக வர்த்தகத்தில் அமெரிக்காவின் வரி உயர்வு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா, சீனா, இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம், பிரிட்டன், ஐரோப்பிய நாடுகள் என நீண்டு கொண்டே போகிறது அமெரிக்காவின் வரி உயர்வு படலம். India, very, very tough, very, very tough. Prime Minister just left.
He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. அமெரிக்காவின் திடீர் வரி உயர்வால் இந்திய தொழில்துறை கடும் பின்னடைவை எதிர்கொள்ளும் அபாயம் நிலவுவதாக கருதப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக நிபுணர்களின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் குறைவான பாதிப்புகளே இருக்கும் என பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் சீனா, ஜப்பான், வியட்நாம், இலங்கை போன்று ஏற்றுமதியை சார்ந்து இந்தியா இல்லை என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. அமெரிக்காவின் திடீர் வரி உயர்வால் இந்திய ஜவுளித்துறைக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் தெரிவித்துள்ளார். திருப்பூரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஆர்டர்ஸ் நிறைய இங்க வர மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இப்போ நீ மற்ற போட்டி நாடை கம்பேர் பண்ணும்போது இந்த 26% நம்மளுக்கு குறைவா இருக்குங்க. அதேபோல் அமெரிக்காவின் வரி விதிப்பை பயன்படுத்தி கொண்டு மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் திட்டங்களின் கொள்கையை வலுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டய கணக்காளர் சுந்தர்ராமன் வலியுறுத்தியுள்ளார். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்த்து இந்தியன் கவர்மெண்ட் பவுன்ஸ் பேக் உடனே பண்ணி சில சேஞ்சஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசியில் கொண்டு வந்து நம்ம இது ஆல்ரெடி ப்ரமோட் பண்ணக்கூடிய மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் அந்த பாலிசியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்தன் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பின்னலாடை துறையில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்காவின் வரி உயர்வு உதவியாக இருக்கும் என இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் கூறுகிறார். மற்ற நாடுகளுக்கு இந்தியாவை விட அதிகமாக வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. சைனாவுக்கு 34%, 34 + 20 சொல்றாங்க. முதல்லயே விதித்த டாரிஃபோட 54%. அப்போ இந்த ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது இந்தியாவிற்கு இது சாதகமாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் உருவாகும் பணவீக்கத்தால் அந்நாட்டு மக்களே பெரிய அளவில் பாதிக்கப்பட உள்ளதாக தணிக்கையாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். அங்க இருக்கக்கூடிய நுகர்வோர் அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்க்கு பொருட்களுடைய விலை அதிகமாயிரும். இதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் முதலே ஏற்கனவே இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 40 ஆண்டு இல்லாத அளவு இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு அமெரிக்காவில். இப்போ இந்த மாதிரி ஒரு தாக்கம் அமெரிக்காவுக்கு இது உகந்ததல்ல. பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களின் கருத்துக்கள் இந்திய தொழில்துறைக்கு ஆதரவாக உள்ள நிலையில் வரி உயர்வு குறித்து அமெரிக்காவுடன் உலக நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் என்பதால் விரைவில் பெரிய அளவில் மாற்றம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.